அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சங்கைமிக்க ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த ரமலானிலே அதிகமான நன்மைகளை செய்கிற ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த உலகத்துல சொர்க்கத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? சொர்க்கத்தை விரும்பாதவங்க யாரெல்லாம் சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நாம் கையை தூக்குவோம், நான் சொர்க்கம் போகணும், நான் சொர்க்கம் போகணும். அப்போ சொர்க்கத்துடைய விசாலம் மிகப்பெரியது. சொர்க்கத்தை பற்றி சொன்னோம்னா அப்படியே எல்லாம் மெய்மறந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட உன்னதமான சொர்க்கத்தில் எல்லோரும் நுழையணும், எல்லோரும் அந்த சொர்க்கத்தை விரும்புவோம், அதுதானே உண்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகமே எந்த சொர்க்கத்தை பார்த்து இந்த உலகம் விரும்புகிறதோ, எந்த சொர்க்கத்தை பார்த்து உலக மக்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் 4 பேரை ஆசைப்படுகிறது. அல்லாஹு அக்பர். யார் அந்த 4 பேர்? அந்த 4 பேர்ல நீங்க இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேனா? இல்லை என்றால் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் ஒருத்தவங்களை விரும்புறதை விட அவர்கள் நம்ம விரும்புறதாங்க கெத்து. அப்போ சொர்க்கத்தை நாம் பிரியப்படுவதை விட சொர்க்கம் நம்மை பிரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அதை விட உயர்ந்த வாழ்க்கை என்னங்க இருக்கு? அந்த 4 பேர் யாரு? முதலாவது நபர் குர்ஆன் ஓதக்கூடியவர். இரண்டாவது நபர் நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர். மூன்றாவது நபர் பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடியவர். 4வது நபர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, 4 விஷயங்களையும் குர்ஆன் ஓதுவது, நாவை பேணிக்கொள்வது, பசித்தவருக்கு உணவளிப்பது, நோன்பு நோட்பது, இந்த 4ஐயும் இந்த ரமலானிலிருந்து துவங்குங்கள். நிச்சயமாக சொர்க்கம் உங்களை நேசிக்கும், சொர்க்கம் உங்களை விரும்பும், சொர்க்கம் உங்களின் பக்கம் ஆசைப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்தவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. இந்த சங்கைமிக்க ரமலானில் இறையச்சத்தோடு இறையச்சத்தோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் முழு நோன்பையும் முழு தராவிக தொழுகையையும் தொழுது வணங்கி அவனிடத்திலே கையேந்தி நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.